Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். ஆண்டவர் மகதலா மரியாவிடம் கூறியது, நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் ஏறி செல்கிறேன் என்று சொல். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருமே தெய்வீக திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இன்று அன்னையாம் திரு அவை புனித மகதலா மரியாவுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. இந்த அன்னையின் வழியாக அவரது அன்பு அடிச்சுவடை பின்பற்றி வாழ அன்னை மரியாள் அன்பின் அடையாளம் என சிந்திக்க நாம் இருக்கின்றோம். அந்த அன்பின் அடையாளமாக இருக்க அன்பு, பணிவு, தெளிவு, துணிவு கொண்டு வாழ இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த திருப்பலியை காண்கின்ற யூடியூப் சேனல் வழியாக பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசிர்வதிக்கவும், அந்த அன்னையின் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்தவும், இறைவனுக்கு சான்று பகரவும் இன்றைய திருப்பலியில் மன்றாடி ஜெபிப்போம். இத்தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்மிடையே இருக்கின்ற குற்றங்களுக்காக, குறைகளுக்காக இறை இரக்கத்தின் ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நண்பனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைமகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சியை அறிவிக்கும் பணியை ஒரே திருமகன் முதல் மகதலா மரியாவிடம் ஒப்படைத்தார். அதனால் அவருடைய எடுத்துக்காட்டாலும் வேண்டலாலும் கிறிஸ்து வாழ்கின்றார் என நாங்கள் எடுத்துரைக்கவும், உமது ஆட்சியில் அவர் ஆட்சி செய்கின்றார் என கண்டு மகிழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கண்டேன் என் உயிர்க்குயிரான அன்பர்தமை. இனிமை மிகு பாடல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. தலைவியின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன். என் உயிர்க்குயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நார் சந்திகளிலும் சுற்றி என் உயிர்க்குயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன்,
தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாம காவலர், நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிர்க்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தமை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 63. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி: ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மை நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஈங்குகின்றது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆற்றலையும் ஆட்சியையும் காண விளைந்து தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவே. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கல்லறை தன்னை கண்டேனே. உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சியும் கண்டேனே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறை வசனங்கள் 1 மற்றும் 11 முதல் 18 வரை. வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டு இருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதுதரை அவர் கண்டார்.
இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த யூடியூப் சேனல் வழியாக இறை ஆசிரை பெற்றுக்கொண்டிருக்கின்ற அன்பு இறை மக்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் புனித மகதலா மரியா திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மகதலா மரியா ஆண்டவர் இயேசுவின் அடிச்சுவடை பின்பற்றி அன்பின் அடையாளம் மகதலா மரியா என மையக்கருத்தை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த அன்பின் அடையாளமாக திகழ, இறைவனுக்கு சான்று பகர, இறைவனுடைய அடிச்சுவடை பின்பற்றி வாழ இன்றைய வாசகங்கள் நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்கவும் அழைக்க விடுப்புகின்றது. இந்த வார்த்தைகள், இறை வார்த்தைகள் 4 நற்பண்புகளை, நற்குணங்களை கொண்டதாகவும், 4 திசைகளாக இருக்கின்ற கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசையாக இருக்கின்ற இந்த 4 பண்புகளை கொண்டு இன்றைய வாசகங்கள் ஆண்டவர் இயேசுவை, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகர இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. முதலாவதாக நான் பார்க்கின்ற போது அன்பின் அடையாளம் புனித மகதலா மரியா. எவ்வாறு என்று அன்பின் அடையாளமாக இருந்தால் என்றார், ஆண்டவர் இயேசுவை உண்மையாக உயிருக்கு உயிராக அன்பு செய்தவள் புனித மகதலா மரியா. புனித மகதலா மரியா மோசையின் சகோதரி மரியம் என்ற பெயர்தான் மரியா என மருவி வழங்கப்பட்டு வருகின்றதாக தெரிகின்றது. மகதலா என்னும் ஊரை சேர்ந்ததால் மரியா என்பதால் மகதலா மரியா என்று அழைக்கப்படுகின்றாள். மரியா என்னும் பெயர் எபிரேய மக்கள் நடுவில் வழங்கப்பட்ட ஒரு பொதுவான பெயராக விளங்குகின்றது. மகதலா என்ற பெயருக்கு கோபுரம் என்று பொருள். எவ்வாறு ஒரு கோபுரம் அடிக்கல் நாட்டப்பட்டு அது கட்டப்பட்டு உயர்ந்த கோபுரமாக அனைவரும் பார்க்கும் வண்ணம் அழகாக தமது வாழ்க்கையை புரட்டி போடுவதாக இருக்கின்றதோ, அந்த அளவுக்கு புனித மகதலாவுடைய வாழ்க்கை வரலாறும் இன்றைய வாசகங்களும் கோபுரம் போல் உயர்ந்து நிற்பதற்காக நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. புதிய ஏற்பாட்டில் நாம் 5 மரியாக்களை கொண்டதாக பார்க்கின்றோம். முதலாவதாக இயேசுவின் தாய் மரியாள் என்றும், இரண்டாவதாக யாக்கோப்பு மற்றும் மோசேயின் தாய் மரியாள் என்றும், மூன்றாவதாக லாசர் மற்றும் மார்த்தாவின் சகோதரி மரியாள் என்றும், நான்காவதாக கிளையோப்பாவின் மனைவி மரியாள் என்றும், ஐந்தாவதாக மகதலா நாட்டு மரியாள் என்றும், இவ்வாறு மகதலா மரியாள் அழைக்கப்படுகின்றாள். இந்த மகதலா நாட்டு மரியாள் தான் லூக்கா மகதலா மரியாள் எனவும்,
மகதலா மரியா மார்க்கு நற்செய்தியாளரும் மிகவும் சிறப்பாக இந்த நற்செய்தியில் எடுத்து காட்டுகின்றனர். அன்பின் அடையாளம் மகதலா மரியா எவ்வாறு இயேசுவை அன்பு செய்வதில், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதே என் புதிய கட்டளை. அந்த அன்பு கட்டளையை கடைபிடித்து அது வாழ்வில் தனது சொல்லாலும் செயலாலும் தனது வாழ்வாலும் வாழ்ந்து காட்டியவள் புனித மகதலா மரியாள். அவரே போல இயேசுவின் அன்பு செய்ய, அந்த அன்பின் அடையாளமாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது திசையாக நற்குணங்களாக இருப்பது பண்பின் பண்பாளர். தன்னிடமிருந்த செல்வம் அனைத்தையும் விற்று அதனை இயேசுவின் பணிக்காக பரிமள தைலம் கொண்டு அர்ப்பணித்தவள். இதிலிருந்து பண்பின் பண்பாளர் என்னும் தன்மையை நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நம்மிடம் இருப்பதை விற்று ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த பண்புதான் நம்மை இன்னும் அதிகப்படியாக இந்த கோபுரம் கட்டுவதற்கு உதவியாக இருக்கும். அதான் சொல்வார்கள், வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம், நழுவ விடாதீர்கள். வாழ்க்கை என்பது ஒரு கடமை, அதை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு லட்சியம், அதனை சாதியுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு சோகம், அதை தாங்கிக் கொள்ள பழகி கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், அதனை வென்று காட்டுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு பயணம், இந்த பயணத்தில் நாம் அன்பு, பண்பு, பாசம், நேசம் நிறைந்திருக்கும். அதையும் விட துன்பமும் துயரமும் சோதனையும் வேதனையும் நிறைந்திருக்கும். இந்த பயணத்தையெல்லாம் கடந்து வந்து அந்த திசைகளிலெல்லாம் நாம் திசை திருப்பி நமது வாழ்க்கையை புரட்டி மனமாற்றம் பெற்று ஒரு பண்புள்ள மனிதனாக மனுஷியாக வாழ இந்த புனித மகதலா மரியாளுடைய இரண்டாவது பண்புகள் நமக்கு எடுத்துரைக்கின்றது. மூன்றாவதாக தெளிவின் நீரோடை என்று புனித மகதலா மரியாவை நாம் குறிப்பிடுகின்றோம். இரத்த உறவுகள் ஏதுமின்றி இயேசுவை மட்டுமே தனது ஒரே உறவாக கொண்டு சிலுவையில் அடியில் நின்றவர். இந்த இவருடைய வாழ்க்கையில் உறவுகளால் சிக்கல்கள் கலங்கி தவிக்கின்ற போது, சோதனைகளினால், பிறருடைய அவதூறு பேச்சுகளினால், நல்லது செய்யும் போது தீயது கெட்டது வருகின்ற போது, பேச்சுக்கள் வருகின்ற போது, எவ்வளவு துன்பம் துயரம் வந்தாலும் அதையெல்லாம் விட்டு அந்த கலங்கி நிற்கின்ற போது எவ்வாறு ஒரு அசுத்தமான தண்ணீரை சுத்திகரிக்கப்பட்ட குளிர்ந்த குடி தண்ணீரையாக மாற்றுகின்றதோ அதே போல ஒரு தெளிந்த நீரோடையாக தனது வாழ்க்கையில் அர்ப்பணிக்கப்பட்டு திசை மாற்றப்பட்டவர்தான் புனித மகதலா மரியாள். நமது வாழ்க்கையிலும் நமது பாவங்கள், பிறருக்கு செய்த கொடுமைகள், தீங்குகள், பிறர் நமக்கு என்னென்ன செய்திருக்கின்றால் அதை வறுமமாக வைத்து வைரையாக்கமாக இருக்கின்ற போது அதையெல்லாம் கடந்து அந்த அசுத்தங்களை, குப்பைகளை சுத்திகரிக்கப்பட்ட நீரை போல, தெளிந்த நீரோடை போல வாழ இன்றைய மூன்றாவது நற்பண்புகள் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இறுதியாக நான்காவது நற்பண்பாக, நான்காவது திசையாக இருப்பது துணிவின் வீரமங்கை புனித மகதலா மரியாள். எவ்வாறு துணிவோடு இருந்தால் என்றால், வெற்றி என்னும் வேட்கை நம்மள் இருக்கும் வரை தோல்வி என்னும் தடை நம் கண்முன்னே காணப்படுவது இல்லை என்பதை உணர்ந்து இயேசுவிற்காக துணிவின் வீரமங்கையாக செயல்பட்டவர். இவரை போல துணிச்சல் மிக்கவர்களாக வாழ வளர நாம் அழைக்கப்படுகின்றோம். வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற போது, சோகங்கள் நம்மை ஆட்கொள்ளப்படுகின்ற போது, 4 பக்கங்களிலுமிருந்து பிரச்சனைகள் வந்தாலும், துன்பங்கள் துயரங்கள் சூழ்ந்து நின்றாலும் பண்பாளர் இயேசு துணையாளர் நம்மோடு இருக்கின்றார், நம்மை கரம் பிடித்து நடத்துகின்றார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நாம் வாசிக்கின்ற கொலோசியருக்கு எழுதிய 3வது திருமுகம் 12:13-14 பார்க்கின்றோம். நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்புக்குரிய இறை மக்கள். எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் என்று சொல்கின்றார். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள். இவை அனைத்துக்கு மேலாக அன்பையை கொண்டு இருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவுறச் செய்யும் என்று தெளிவாக திருவிவிலியத்தில் கூறுகின்றார். ஆக நமது வாழ்க்கையில் துணிவு இருக்க வேண்டும். எப்போது கோழைத்தனமாகவே இருந்து விடாமல் உண்மைக்காக, நீதிக்காக, அநீதிக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, புறந்தள்ளப்பட்டவர்களுக்காக, ஏழை எளியவர்களுக்காக, நம் கண்முன் கஷ்டப்படுகின்றவர்களுக்கு அந்த குரல் கொடுத்து அவர்களுக்காக நாம் பரிந்து பேசுகின்ற போது இந்த அன்னை புனித மகதலா மரியாளை போல துணிச்சல் உள்ள மங்கையாக வாழ அழைப்பு விடுக்கப்படுகின்றது.
இந்த பண்புகளால் நாம் அணி செய்யவும் மகதலா மரியாவைப் போல அன்பு, பண்பு, பணிவு, தெளிவு, துணிவு கொண்டு இயேசுவை பின்பற்றுவதை ஒரே நோக்கமாக கொண்டு தமது வாழ்வில் கடைபிடிக்கின்ற போது நாமும் அந்த அன்னை மரியாளைப் போல அன்பின் அடையாளம் புனித மகதலா மரியாள் என வாழ்ந்து காட்ட முடியும். தமது வாழ்வில் வருகின்ற எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அந்த 4 திசைகளாக மலை போல் இருந்தாலும் அது பனி போல் விலகி செல்லும். எவ்வாறு என்றால் அந்த அன்னை மரியாளைப் போல ஆண்டவர் இயேசுவை உண்மையாக அன்பு செய்தார், உயிருக்குயிராக நேசித்தார். அது மட்டுமல்லாமல் அவள் இறக்கும் தருவாயில் கூட சிலுவையின் அடியில் நின்று துணையாக இருந்தாள். இன்று நமது வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். நம் கண்முன் அயலார்கள், நமக்கு அறிமுகமாகாதவர்கள் பார்க்கின்ற போது, அவர்களுக்காக துன்பப்படுகின்ற போது துணையாளராக, கஷ்டப்படுகின்ற போது ஒரு ஆறுதலாக, அவர்கள் துன்பத்தில் பக்கத்தில் இருந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை வழிநடத்தும் கருவியாக செயல்படுகிறோமா என சிந்திப்போம். ஒரு தியானப்பாடலில் சொல்வதை போன்று, 4 திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள், 4 திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள், நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய், உனது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெளிவுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள், நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. ஆமன் வாழ்ந்தவர்களே, அந்த ஆண்டவரே வழியாகவும் ஒளியாகவும் நமது வாழ்வாக கொண்டு வாழ புனித மகதலா மரியாவைப் போல அன்பு கொண்டவர்களாக, பணிவு கொண்டவர்களாக, தெளிவு கொண்டவர்களாக, துடிச்சல் உள்ளவர்களாக வாழ வளர அருள் வேண்டி தொடர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களிடதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமே உருவான இறைவா, புனித மகதலா மரியா புரிந்த அன்பு பணியை ஒரே திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அப்புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்று கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது
தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உம்முடைய இரக்கம் உமது ஆற்றலை விட தரம் குறைந்தது அல்ல என உணர்ந்து எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் அவர் மகதலா மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார். மகதலா மரியா கிறிஸ்து வாழ்ந்தபோது அவரை முழுமையாக அன்பு செய்தார். சிலுவையில் அவர் இறப்பதை கண்டார். கல்லறையில் கிடத்தப்பட்டிருந்த அவரை தேடினார். இறந்தோரினின்று உயிர்த்தெழுந்த அவரை முதலில் வழிபட்டார். இவ்வாறு அவர் வழியாக புது வாழ்வுக்கான நற்செய்தி உலகின் கடையெல்லை வரை சென்றடையும் பொருட்டு கிறிஸ்து அவரை திருத்தூதர்கள் முன்னிலையில் திருத்தூத பணிக்கு உயர்த்தினார். ஆகவே ஆண்டவரே, வானுதூதர் புனிதர் அனைவரோடு நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு ஆர்ப்பரித்து மகிழ்வுடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டு உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவருடைய எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித மகதலா மரியா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் விண்ணக தந்தை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற சமாதானத்தை அன்போடும் மகிழ்வோடும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாட்களும் திருவுடலும் திருரத்தும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவு இரக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று நாம் வாழ்வு பெற தன் உடலையும் இரத்தத்தையும் உணவாக பானமாக தந்த இயேசு கிறிஸ்து இவரே. இந்த தெய்வீக திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காகவே வாழ்கின்றனர். மன்றாடுவோமாக. வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, புனித மகதலா மரியா தம் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொண்டவும் மறைபொருட்கள் எங்களிலும் உமது அன்பு நிலை கொண்டிருக்க செய்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் இதய அன்பில் நிலைத்து வாழவும் அன்பின் அடையாளம் புனித மகதலா மரியாவை போல இறைவனுக்கு சான்று பகரவும் சென்று வாருங்கள். வாழ்வின் பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இருளி சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, இருளி சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, அருளே நிறைந்த மமரியே அருள் வழி காத்திடுவாயே. அழகின் முழுமை தாயே
மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.